ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பஜ்ஜி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பஜ்ஜி செய்கிறேன். என் பொண்ணுங்க கேட்டிருக்கு, அதனால பஜ்ஜி மட்டும் செய்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இதில் 1 கப் கடல மாவு எடுத்திருக்கேன். இதுலேயே 1 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு. உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா இட்லி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல, கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர், அவ்வளோதான். அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. கலந்துக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸு, இப்போ கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றினா நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றுறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி. நல்லா கரைச்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கரைச்சுக்கணும். இது கரெக்டா இருக்கு. இப்போ வாழைக்காவை நான் ரொம்ப ஸ்லைஸா வெட்டி வச்சிருக்கேன். நல்லா மெலிசா. மொத்தமா இருந்தா பிள்ளைங்க அப்படியே எடுத்து வச்சிருவாங்க குழந்தைங்க, வேணான்ட்டு. அதனால இந்த மாதிரி மெலிசா நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சிட்டோம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம போட்டு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிடலாம். எடுத்துடலாம். இப்படி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளோட பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஈவினிங் டீயும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரெண்டும் சேர்த்து சாப்பிட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஜ்ஜி ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என் பொண்ணுங்க சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்னாங்க. இந்த பாப்பா வந்து பக்கத்து வீட்டில் இருக்க பாப்பா, அவளும் எப்பயுமே வந்துருவா. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கடா, எடுத்து சாப்பிடுங்கடா. நல்லா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதோ என் பொண்ணுங்க வளருதுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.